வணக்கம் guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செட்டிநாடு சிக்கன் வறுவல் ஒரு காரசாரமான டிஷ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 3 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 15 பட்டை மிளகாய் இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்குங்க. கூடவே திருவன தேங்காய் அரை மூடி தேங்காயும் ஆட் பண்ணி இதையும் கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்குங்க. ஸோ வறுத்த இந்த பொருட்களை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு திக்கான பேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. கோழிக்கு சுவை கொடுக்கறதே இந்த பேஸ்ட்டு தாங்க. ஸோ இப்போ பாருங்கள், 2 கோழி சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் அழகு சேர்க்கறதுக்கு ஒரு 3 பட்டை மிளகாய். இப்போ பாருங்கள், சட்டியில் எண்ணெய் விட்டுக்கோங்க. சட்டி நல்லா காஞ்சிருச்சு. ஸோ கூடவே ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பே லீஃப், அப்புறம் பட்டை மிளகாய் எல்லாத்தையும் பொன்னிறமாக இந்த மாதிரி வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கூடவே வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிங்க. அப்புறம் நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்ச அந்த கோழியையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து கிண்டி விட்டுக்குங்க. ரொம்ப நாளாக வீடியோவே போடலை, எனக்கும் டைமும் இல்லை. பாவம், நீங்கள்லாம் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த அக்கா வீடியோ போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு உங்களோட உள் மனசு பேசுகிறது எனக்கு கேட்குது. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி கொஞ்சம் சுண்டின பிறகு நம்ம அந்த பேஸ்ட்டை அரைச்சோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்குங்க. அப்போ தான் இன்னும் அதிக சுவை கொடுக்கும். அப்புறம் பட்டை மிளகாத்தூள் கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கிறதுக்கு இன்னும் கூடுதலாக ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த கிரேவி நல்லா சுண்டி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், சுவையான செட்டிநாடு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி காய்ஸ்.